ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் உயரமான ஏணியில் ஏறி நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த ஏணியை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த ஏணி எப்போ கீழே விழலாம் அப்படின்னு ரெடியாக இருந்திருக்கு பாருங்கள். சரன்னு அப்படியே கீழே சறுக்கி வந்துடுச்சு. நல்ல வேலை அவருக்கு அடி எதுவும் படலை. இந்த மாதிரி ஏணியில் நிற்கிறோம் அப்படின்னாலே அந்த ஏணியை பிடிக்கிறதுக்கு கீழே ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வீட்டு முன்னாடி பைக்கை நிறுத்துறதுக்காக வந்தவர் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. கதவெல்லாம் உடைச்சிட்டு பைக்கை நிறுத்த முடியாத அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. வெளியே நிறுத்த சொன்னால் இப்படி வீட்டுக்குள்ளே வரதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த கதவை திறந்துட்டு உள்ளே வர்றதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே வர நேரத்தில் கரெக்டாக தலை மட்டும் கதவுக்குள்ளே மாட்டியிருக்கு பாருங்க. இது கொஞ்சம் இரும்பு கதவு, அதனால் அந்த கதவை திறக்கவும் முடியல, மூடவும் முடியல. அப்படியே நடுவில் சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை அந்த இடத்துல வேறொருத்தர் இருந்ததுனால வேகமாக ஓடி வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. கதவுல இருந்து தலையை வெளியே எடுக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. தலை கீழே போகுது, மேலே போகுது, ஆனால் வெளியே மட்டும் வரவே மாட்டேங்குது. வெளியே கொண்டு வரதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப உயரமான ஒரு ஊஞ்சலை தான் பார்க்குறோம். சின்ன பசங்க விளையாடுற ஊஞ்சலில் பெரியவங்க ஏறி உட்காந்தா அவ்வளவுதான், முறிஞ்சு தான் விழும். அதே மாதிரி வெயிட் தாங்க முடியாமல் முறிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. பெரியவங்க தான் பாதி ஊஞ்சலை உடைக்கிறது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இருக்கிற இந்த பாக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்துருக்குறாங்க. எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வேலை முடிஞ்சுது அப்படின்னு திரும்புறதுக்குள்ளே எல்லாம் டக்கு டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு பாருங்க. ஒரு சின்ன தப்பு எப்படியெல்லாம் கொண்டு விட்டுறது, இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது இதுக்கு தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, பாத்திரத்திலே கேக்கு மாதிரி ஏதோ ரெடி பண்ணி கொண்டு வராரு. கடைசியில் இனிமேல் இதை இந்த டேபிளில் கொண்டு அப்படியே வைக்க வேண்டியது தான். இதுக்காக பாத்திரத்தை அப்படியே தலைகீழ மாற்றினாரு பாருங்க. மெதுவாக வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வேகமாக வச்சுட்டாரு போல. அது ஒரு கண்ணாடி டேபிளாக இருந்திருக்கு. பாத்திரத்தை வேகமாக வைக்கவும் பாத்திரத்தாலே அந்த டேபிள் உடஞ்சி போயிடுச்சு. எதிர்பார்க்காத நிகழ்வு தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி கடைக்குள்ளே இருந்து வெளியே எதையோ தூக்கி வீசி இருக்கிறாங்க. ஆனால் கடைக்கு வெளியே ஒருத்தர் நின்று இருக்கிறாரு பாருங்க. அவர் நின்னது இவங்களுக்கு தெரியாததுனால அவர் மேலே பட்டுடுச்சு. கடைசியில் வெளியே வேகமாக ஓடி போய் அவர்கிட்ட சாரி கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நாலு பக்கமாக பார்த்து தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் மீன் பிடிக்கிறதுக்காக வித்தியாசமான ஒரு வலையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது கூட மாதிரி இருக்குது. அப்படியே தண்ணியில் போட்டால் கொத்தோட மீன்களை தூக்கிட்டு வந்துடும். மீனை எதிர்பார்த்து தண்ணிக்குள்ளே போட்டால் வலை வழியாக எட்டி பார்த்தது ஒரு பெரிய முதலை. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஆற்றுல முதலை இருக்குது அப்படிங்கிற விஷயமே. நல்ல வேளை 2 அடி எடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. முதல்கிட்ட மட்டும் மாட்டினா அவ்வளவுதான், கையை தனியாக பிரித்து எடுத்துரும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒரு நாய் இவர் முன்னாடி வந்து அவரை துரத்துறதுக்காக ரெடியாக இருந்திருக்கு. இப்போ இவர் மட்டும் ஓடி போனால் அந்த நாயும் பின்னாடியே துரத்திட்டு வரும். அதனால அவர் ஓட வேண்டான்னு வித்தியாசமாக யோசிச்சு அந்த இடத்துல நின்று டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. அங்கேயும் இங்கேயும் அவர் ஆடுறதை பார்த்து கடைசியில் இந்த நாய் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு பாருங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அங்கங்கே திரும்பிச்சு கடைசியில் இந்த பம்பே வேண்டான்னு ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற நம்ப முடியாத சம்பவத்தை தான் பார்க்குறோம். ரோட்டில் ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்கிறாரு. நள்ளிரவு நேரம் ரோடே அமைதியா இருக்குது. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய யானை நின்று இருக்கு பாருங்க. ஆனா அவர் இந்த யானையை பார்க்காததுனால அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டாரு. யானை மட்டும் குறுக்க வந்திருந்ததுன்னா அவ்வளவுதான். கடைசியில் திடீர்னு பைக்கோட சத்தத்தை கேட்டு யானை தான் அந்த இடத்துல இருந்து மிரண்டு ஓடி வந்திருக்கு. பைக்கில் போனவர் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து இருட்டுக்குள்ள ஒரு யானை நின்று இருக்கேன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பெரியவர் ரோட்டில் தனியாக ஒரு மாடு நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே இந்த பாலத்துக்கு அடியில் ஒதுங்கி நிற்கிறாரு. மாடு போகட்டும் அப்படின்னு அவர் ஓரமாக நின்று அந்த மாடு பண்ணுற சேட்டையை பாருங்க. கரெக்டாக அவர் முன்னாடியே வந்து நிற்கிது. அவர் எப்போ வெளியே வருவான்னு காத்திருக்குது பாருங்க. மாடு வளர்க்குறவங்க தன்னந்தனியாக அப்படியே ரோட்டில் விட்டுடுறாங்க. ரோட்டில் நடந்து போகிற ஆட்கள் தான் அந்த மாடுக்கு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஒதுங்க வேண்டியிருக்கு. இது வேறொருத்தர் பார்த்ததுனால மாடை விரட்டி விட்டுட்டு பெரியவரை வெளியே வர சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி கிரவுண்டில் நடக்கிற சம்பவத்தை பார்க்குறோம். இந்த மாடு எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த போலீஸ்காரர் மாடுக்கு பயந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. வேற வழி இல்லை, இந்த மாடை எதிர்த்து அதுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு ஓட வேண்டியது தான். சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்த்து சிரிச்சாலும் நிலைமை என்ன அப்படிங்கிறது ஓடுற அவருக்கு மட்டும்தான் புரியும். நம்மளா இருந்தாலும் இப்படித்தான், எவ்வளோ பதட்டமா இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த மாடுக்கு பயந்து கம்பு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிற ஒருத்தரை பார்க்குறோம். ஆனால் அந்த மாடு ஒரு இன்ச்சு கூட அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அவருக்காக காத்து அதே கம்பு பக்கத்தில் நின்றுட்டே இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ரோட்டில் பைக் ஒன்று ஓரமாக நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து 2 மாடுகள் ரோட்டில் ஓடி போகுது பாருங்க. அதோட கயிறு கரெக்டாக அந்த பைக்கில் சிக்கியிருக்கு. சிக்கின வேகத்தில் மாடு ஓடவும் பைக்கும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. பைக்கு பின்னாடி சத்தத்தோட அது கூடவே போறதுனால மாடு அதை பார்த்து மிரண்டுடுச்சு. பைக்கை விட வேகமா ஓடணும்னு நினைச்சு மாடு ஓட இன்னும் பைக்கு அது கூடவே தான் போய்கிட்டு இருக்கு. மாடுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பட்டப்பகல் நேரத்துல மரத்துல ஏதோ கருப்பா தொங்கி இருக்கு, ரொம்ப பெருசா. என்னவா இருக்கும்? குரங்கு தான் மரத்துல தொங்கன்னு மரத்தை அசைச்சு அதை எழுப்பி இருக்கிறாங்க. அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு வவ்வால். பகல் நேரத்துல வவ்வாலை பாக்குறதே ரொம்ப சிரமம் தான். அதுக்கு ராத்திரி நேரத்துல தான் கண்ணு தெரியும். பகல் நேரத்துல அவ்வளவா பார்வை
தெரியாது எவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பெரியவர் சைக்கிளை உருட்டிட்டு போகிறாரு. அந்த வழியில் ஒரு யானை நின்று இருக்கு பாருங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியாததுனால தான் அந்த பாதை வழியை சைக்கிளை உருட்டிட்டு போயிருக்கிறாரு. கடைசியில் இங்கேருந்து ஒருத்தர் குரல் கொடுக்கவும் யானையை பார்த்துட்டாரு. யானையை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக சைக்கிளில் போகிறாரு. ஆனால் இது கொஞ்சம் நல்ல யானை. எங்கே இந்த வீடியோவில் முதலையோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நல்ல வேலியெல்லாம் போட்டு தான் இருக்குது. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்த அந்த நேரம் பார்த்து வேற யாரோ பயங்கரமாக சத்தம் கொடுக்க ஆள் அப்படியே பயந்துட்டாங்க. ஃபோட்டோக்கு ஆசைப்பட்டு அதுக்கிட்ட மாட்டிடக்கூடாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஆட்டு மந்தையில் நடக்கிற சம்பவம் தான். எங்கே ஒரு ஆடு ஏதோ ஒரு பைக்குள்ளே தலையை விட்டு மாட்டிக்கிச்சு. அந்த பையை அதால வெளியே எடுக்கவும் முடியல. இப்போ அந்த ஆடுக்கு கண்ணு தெரியாததுனால கண்டபடி ஓடி இருக்கு. இது ஓடுறத பார்த்து மற்ற ஆடுகள் எல்லாம் மிரண்டு போயிருக்கு பாருங்க. அதுலேயும் தலையில் பையை போட்டுட்டு வந்ததுனால என்னவோ ஏதோன்னு எல்லாம் மிரண்டு ஓடுது. அடுத்தது இங்கே பார்க்குறதுக்கு பச்சுவந்தி மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஒருத்தர் ஹாய் சொன்னதும் அதுவும் பதிலுக்கு ஹாய் சொல்லுது பாருங்க ஒத்த கையால். இங்கே இந்த வீடியோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கப்பல் அப்படியே கவிழ்ந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிறது தான் பார்க்குறோம். ரொம்ப பெரிய கப்பல் தான். இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிறைஞ்சு அப்படியே மூழ்கி போகுது. இது மேலே இங்கே ஒரு பெரிய கப்பல்ல இருந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் கடலில் எவ்வளோ உயரமான எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தால் கூட மூழ்கிரும் போல. கொஞ்ச நேரத்தில் மொத்தமும் மூழ்கி வெறும் தண்ணி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆற்ற கடந்து போகிறதுக்காக 2 ஜீப்பு தண்ணிக்குள்ளே இறங்குறத பார்க்குறோம். ஜீப் 2 போயிட்டு இருக்கும்போதே தண்ணி இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்துடுச்சு போல. அதோட ஆழத்தில் இறங்குற மாதிரி தெரிஞ்சதுனால இதில் பின்னாடி வந்து ஜீப்பு பாருங்க அப்படியே புரண்டுடுச்சு. அதோட மேல் பாகமெல்லாம் உடஞ்சி தண்ணியோட தண்ணியாக போகுது. நம்பவே முடியாத சம்பவம் தான் எப்படி இவ்வளோ பெரிய ஜீப்பை இந்த தண்ணி இழுத்துட்டு போகுதுன்னு. எந்த அளவுக்கு புரண்டிருக்கு பாருங்க. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல. ஆனாலும் எப்படியோ ஒரு வழியாக கொஞ்சம் ஓரமாக வந்துடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பாலத்தை உடைக்கிறதுக்காக 3 ஜேசிபி வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கத்தில் 2 ஜேசிபி, அந்த பக்கத்தில் ஒரு ஜேசிபி. 2 பக்கத்துல இருந்து ஒரே நேரத்தில் உடைச்சதுனால 3 ஜேசிபியோட சேர்ந்து பாலமும் கீழே விழுந்தது. ஜேசிபியில் இருந்தவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பாலம் மட்டும்தான் உடையும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அது உடஞ்சா அது மேலே நிற்கிற நம்மளும் சேர்ந்து தான் கீழே விழுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மறந்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பாதி வண்டியை காணலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அடிபட்டு பாதி வண்டியோடு வந்துட்டு இருக்கு பாருங்க. உள்ள இருக்கிற பொருட்கள் கூட கொஞ்சம் பத்திரமா இருக்குது. அந்த வண்டி தான் பாதியை காணல. ஆனால் இன்னும் ஓடிட்டு இருக்கு. எப்படியோ டிரைவர் பத்திரமா வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது தண்ணியோட அழுத்தமும் வேகமும் ரொம்ப அதிகமாகும் போது கரையெல்லாம் கூட சேர்த்து இழுத்துட்டு போயிடும். ஊருக்குள்ள தண்ணி வந்து ஊரு கூட காணாம போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்படி தான் நடக்குது போல. இங்க இருந்த ஒரு பெரிய கட்டடம் இருந்ததுக்கான எந்த அடையாளம் இல்லாம அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு பாருங்களேன். இந்த தண்ணி அதோட கரையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோடு கொஞ்சம் கொஞ்சமா கீறல் விட்டு அந்த ரோடே மண்ணுக்குள்ள போறதை தான் பாக்குறோம். மற்ற கார்கள் எல்லாம் இதை பார்த்து உஷாராகி கொஞ்சம் ஓரமாவே நின்றுடுச்சு. ரோட்டுக்கு 2 பக்கமும் இருந்த மின்கம்பங்கள் எல்லாம் சேர்ந்தே மண்ணுக்குள்ள போகுது பாருங்க. போற வேகத்துல கொஞ்சம் நெருப்பும் சேர்ந்தே வருது. நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு மற்ற கார்கள் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு கார் மட்டும் இந்த விளிம்புல மாட்டி இருக்கு பாருங்க. ஏதோ படங்கள்ல பாக்குற மாதிரி ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். ஆனாலும் நிஜத்துல அங்கங்க ஏதாவது ஒரு இடத்துல நடக்க தான் செய்யுது.